Hey guys, welcome back to our channel. It's me MC. So today நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ அகெயின் assemble பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் தான் இதுவும். நம்ம வீடியோ சேனலில் பார்த்து கஸ்டமர் ஆடியிலேருந்து வந்திருந்தாங்க நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாகவே விசிட் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யூ ப்ரோ. இதில் ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் அம்மிங் நாய்ஸும் இருந்துச்சு. அவருக்கு பழைய இதில் ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா கிட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவள் அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதோட இன்னும் பெட்டராக ரிசல்ட் எனக்கு வேணும் நல்லா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து நமக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு டீட்டெயில் வைஸாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஆம்ப்ளிஃபையர் இருந்தது ஒரு சின்ன கிளிப் அட்டாச் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். ஹாய் வணக்கம், எம்சி ஆடியோ. இது ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர். என் நண்பர் வந்து திருநின்றூர் அஜய் என்பவர் வந்து இப்போது உட்காந்துருக்கு ஆல்ட்ரு பண்ணுறது கொடுத்துருக்காரு. இது என்ன விஷயம்னு காட்டுறேன். அவருடைய நண்பருடைய அஜயோடைய நண்பருடைய இதுதான் செட்டு, அசம்பிள் செட்டு. இதுதான் அசம்பிள். இப்போ என்ன காரணம்னா ப்ராலஜி போர்டு ஐசி போயிடுச்சு. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக டோட்டலாக டிஸ்பிளே இருந்து நம்ம ஃபியூடெக்கை நம்ம மாற்றுறோம். ஃபியூடெக்கு ரிமோட் கிட்டு என்கோட்ரு மாற்றுறோம். நம்ம டோட்டலாக மாற்றுறோம். நம்ம இது ஆல்ட்ரு பண்ணுறோம். இதுதான் ஒரு அசம்பிள். அது நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு அது என்ன எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பேனில் எடுத்துகிட்டு நம்ம பேனில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் அவங்களோட பேனு. ஸோ அப்படி இருந்த ஆம்ப்ளிஃபையரை தான் நம்ம வந்து இப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ இப்போ வந்து உள்ளே நான் என்னென்ன வைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ராப்பரான ஒயரிங் எல்லாமே இருக்குன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உள்ளார எப்படி ப்ராப்பரான ஒயரிங் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் ஓவரால் வியூ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஆக்சுவலி இதில் நம்ம என்னென்ன வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னா ஆடியோ போர்டு மாற்றிருக்கோம். யூ மீன் 6 ட்ரான்ஸ்ஃபர் சப்வூஃபருக்கு வர மோனோ அது மாற்றிருக்கோம். அப்புறம் எக்ஸாஸ்ட் பேஸ் போட்டிருக்கோம். ஃபியூடெக்கோட FT003 வெர்ஷன் போட்டிருக்கோம். ஃபேன் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கேபினெட் அண்ட் ஃப்ரண்ட் பேனல் இவ்வளோ தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட டிஃபால்ட்டாக இருந்தது இந்த ஆடியோ போர்டு தான். TDA Sound 294 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சேனல் 82 100 வாட் பவர் வரும். ஸோ அது இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க 5 சேனலுக்குமே. அப்புறம் ப்ரொடக்ஷன் போர்டு இருந்தது தனித்தனி இதுக்கு. அப்புறம் 10,000 மைக்ராய்ட் 50 வோல்ட்டு 2 கேன் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த போர்டுக்கும் இன்னொரு 10,000 மைக்ரோ 50 வோல்ட்டு டயர்ட் வித் அது வந்து பார்த்தோன்னா TDA Sound 294 அதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹெவி டியூட்டின்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் 40-040 10 amps வந்து பார்த்தோன்னாக்கா சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் 12-012 ப்ரொடக்ஷன் போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 012 ஒரு ஃபேனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா 24-024 8 amps வந்து பார்த்தோன்னா ஆடியோ போர்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 12-012 வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஸோ டம்மியாக விட்டுருக்காரு அப்போ வந்து. அப்புறம் 012 தான் எடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா சின்னதாக ஒரு பக் போர்டு போட்டு டீகோடருக்கும் இதுக்கும் வர மாதிரி எக்ஸாஸ்ட் பேஸ்க்கும் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு வந்து. ஒயரிங்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராகவே இருக்கும். அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கிறது. ஃபைனலாக ஒரு ஆடியோ ட்ராக் ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ அதுவும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு ஆடியோ ட்ராக்கும் வீடியோ ட்ராக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளூரேலேருந்து கோவேக்ஸில் எடுத்து FT003 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்ட போகிறேன் ப்ளூரேலேருந்து. ஏன்னா ப்ளூரேலேருந்து தான் பியூர் ஆடியோ 5.1 வரும். ஸோ அதனால் எனக்கு அவுட்புட் சோர்ஸாக இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே வெல்கம் நோட் வந்துடும். நாம் சுற்றி வந்து பார்த்தோன்னா ப்ளூ இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து ஒரு வீடியோ ட்ராக் ஒன்று ப்ளே பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடியோ ட்ராக் போட்டு பார்க்குறேன். ஏன்னா சப்போஸ் காப்பிரைட் கிளைம் ஆகிட்டே இருக்குது. நிறையா சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்படி தான் போட்டு டெலீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாங் போட்டு காட்டுறேன், பாருங்கள். அடுத்து இன்னொரு ஆடியோ ட்ராக் ப்ளே பண்ணி காட்டுறேன் வீடியோவோட. ஸோ பாருங்கள், ஹெட்ஃபோன் போட்டு லிசன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டு ஃபீல் ஆகணும்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட ரிசல்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எல்லா சேனலும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்ட்டு ஒரு ஆடியோ டெஸ்ட். இப்போது டெஸ்டிங்கில் போட்டால் எல்லா சேனலும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். Front right, surround left, front left, center, front right, surround left. ஓகே, ஆக்சுவலி எல்லா சேனலும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லா சேனலும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கும் இதேமாரி ரீஒர்க் பண்ணணுன்னா ஆம்பிளிஃபையர் கம்பல்சரி அப்போட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஆடியோ ட்ராக் சரியாக ஃபீல் ஆகலைன்னா டேரெக்டாக வாங்க, டேரெக்டாக விசிட் பண்ணி என்கொயர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், அது கூட பண்ணி கொடுப்போம். So thank you for watching, thank you for your love and support us.